மில்கி வே நம்ம வாழக்கூடிய ஒரு சாதாரண கேலக்ஸி இல்லை. உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கதையை நம்மக்கிட்ட சொல்லுது. அந்த நட்சத்திரம் போகக்கூடிய அந்த பாதை இந்த மில்கி வே கேலக்ஸி எப்படி உருவாச்சுங்கிற அந்த உண்மையை நம்மக்கிட்ட சொல்லுது. கடந்த 10 வருஷத்தில் நம்ம இந்த மில்கி வே கேலக்ஸியை பற்றி யாரும் அறியாத பல உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்கிறோம். தேங்க்ஸ் டு காயா சேட்டலைட். டிசம்பர் 2013 லான்ச் பண்ணப்பட்ட இந்த காயா சேட்டலைட் இந்த மொத்த மில்கி வே கேலக்ஸிலையுமே எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது, அந்த நட்சத்திரங்கள் என்னென்ன பகுதியில் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக ஒரு சர்வே எடுக்கிறதுக்காக தான் அனுப்பப்பட்டிருந்தது. இது வரைக்குமே 200 கோடி நட்சத்திரங்களை பற்றினா அது கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி ஒரு மேப்பை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அந்த நட்சத்திரங்கள் மில்கி வே கேலக்ஸி பற்றி நிறைய முக்கியமான உண்மைகளை சொல்லியிருக்கேன். அதுலேயுமே சிவா, சக்தின்னு சொல்லி 2 முக்கியமான ஸ்ட்ரீம் புதுசாக இந்த மில்கி வே கேலக்ஸியில் ஆட் ஆகியிருக்கு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, சிவா அண்ட் சக்தி தான் மில்கி வே கேலக்ஸியவே உருவாக்கியிருக்காங்க. எப்படி? திஸ் இஸ் அன்சைன்ட் சிவனும் சக்தியும் பால்வழி பேரவை. சிவா அண்ட் சக்தியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த காயா சேட்டலைட்டை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஈசாவால் டிசம்பர் 2013 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கை சர்வே சேட்டலைட் தான் இந்த காயா. ஸ்கை சர்வேங்கிறது நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன், அதோடைய அந்த டிஸ்டன்ஸ் அண்ட் அதோடைய அந்த மோஷன் நம்ம பூமிக்கு என்ன மாதிரி ஆப்போசிட்டில் இருக்குது, என்ன மாதிரி திசையில் இருக்குங்கிறத எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணி அந்த நட்சத்திரத்தோட இருப்பிடத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிறது. இது வரைக்கும் அனுப்பப்பட்ட பல சேட்டலைட் இந்த வேலைகளை பண்ணியிருந்தாலும் காயா அது இன்னும் துல்லியமாக அக்யூரேட்டாக பண்ணோம். இது வரைக்குமே 200 கோடி நட்சத்திரங்களை அதை வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இந்த நட்சத்திரங்களை நம்ம அது அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போதே இந்த மொத்த மில்கி வேவும் என்ன மாதிரி 3 டைமென்ஷனலாக ஸ்பேஸ் ஆகி இருக்குங்கிறதே தெரிய வருவாங்க. அந்த அளவுக்கு அதிகப்படியான நட்சத்திர சர்வேங்கிறத இந்த ஒரு சின்ன சேட்டலைட்டை அழகாக பண்ணி காமிச்சிருக்கு கடந்த ஒரு 10 வருஷத்தில். அண்ட் அந்த மூமெண்ட், அந்த பொசிஷனை இந்த காயா சேட்டலைட்டால் துல்லியமாக கேல்குலேட் பண்ண முடியும். நட்சத்திரம் ஒரு அணு நகரதா கூட இந்த காயாவால் வந்து தெளிவாக சொல்ல முடியும். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா காயா சேட்டலைட்டால் 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மனித முடியை கூட கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சின்ன டிஸ்டன்ஸை கூட இந்த காயாவால் பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த நட்சத்திரத்தோட பொசிஷனையும் அதோடைய மூமெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த நட்சத்திரத்தையே நம்மளால் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே பொசிஷனில் அது இருக்குன்னா இதே மாதிரி 1000 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி அது எங்கே இருந்தது, அதோடைய வேகம் என்ன மாதிரி இருந்ததுங்கிறத மனிதர்களால் சிமுலேட் அண்ட் ரீக்ரியேட் பண்ண முடியும். இதன் மூலிமா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு குட்டி டைம் மிஷினை உருவாக்கியிருக்காங்க தான் சொல்லணும். அதாவது ஒரு குட்டி டைம் மிஷின் போல் பழங்காலத்தில் இந்த நட்சத்திரங்கள் எப்படி இருந்தது, அந்த சமயத்தில் மில்கி வே கேலக்சியோட இந்த ஷேப் என்ன மாதிரி இருந்துச்சு, மில்கி வே கேலக்சி முதல்ல எப்படி உருவாச்சுன்னு சொல்லி பல உண்மைகளை இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் நம்மகிட்ட தெளிவாக காட்டும். ஸோ அந்த வகையில் காயாவை செல்லமாக ஒரு குட்டி ஸ்டார் டைம் மிஷின் கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆன காயா மார்ச் 2024 யாரும் எதிர்பாராத ஒரு பெரிய கண்டுபிடிப்பு பண்ணுது. கேல்தி மால்ஹான் அண்ட் ஹான்ஸ் வால்டர் ரிக்ஸ்ன்னு சொல்லி ஜெர்மனியில் வேலை செய்யக்கூடிய 2 ஆஸ்ட்ரானமர்ஸ் இந்த ஒரு பேப்பரை 2024 மார்ச் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. சிவா அண்ட் சக்தி பர்சீவ்ட் புரோட்டோகிராலிக்டிக் ஃப்ராக்மெண்ட்ஸ் இந்த இன்னர் மில்கி வே. காயாலேருந்து எடுக்கப்பட்ட 60 லட்சம் நட்சத்திரங்களோட அந்த டீட்டெயில்ஸை பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி அதில் இருக்க சின்ன சின்ன மாற்றங்களை வச்சு இந்த 2 பேருமே அந்த நட்சத்திர கூட்டத்தை 2ஆக பிரிச்சிருக்காங்க. சிவா ஸ்டார்ஸ் அண்ட் சக்தி ஸ்டார்ஸ். சிவான் சக்தி பேர் வரதுக்கு முக்கிய காரணமே கேத்தி மால்ஹான். அவர் ஒரு இந்தியன் ஆரிஜினாக இருக்க அந்த காரணத்தினால கிரேக்க கடவுளோட பேரை கொடுக்குற மாதிரியே ஹிந்து கடவுள் சம்மந்தப்பட்ட ஒரு பேரை வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு போல. இந்த 2 நட்சத்திர சிவான் சக்தி குழுமம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்பிட் ஸ்பேஸை, ஒரே இடத்த ஆக்கிரமிச்சிருக்கு. வழக்கமாக ஒரு கேலக்சிக்குள்ள ஒரு நட்சத்திரம் பிறக்குதுன்னா அந்த கேலக்சியோட அந்த சுற்றுப்பாதையை தான் இந்த நட்சத்திரமும் எடுத்து நகரும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக திடீர்னு நகரத்துக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த சிவா அண்ட் சக்தி நட்சத்திர குழுமம்ங்கிறது ஒரு வித்தியாசத்தை காட்டுதுங்க. ஆக்சுவலாக இதை ஸ்ட்ரீம் ஆஃப் ஏன்ஷியன்ட் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரீம்னா ஒரு ரிபன் மாதிரியோ இல்லை பென்சில் மாதிரியோ நீட்டமாக இல்லாமல் இது வித்தியாசமாக கிளஸ்டர் ஆகியிருக்கு. அதாவது மில்கி வே கிட்ட ஒரே குரூப்பாக ஒன்றா இருக்குங்க. ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்சத்திர குழுமத்தோட அந்த வயசை கணக்கிட்டு பார்த்தா ஒவ்வொரு நட்சத்திரமும் 12 13 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. 1200 1300 கோடி ஆண்டுகள் பழமையான நட்சத்திரங்களால் உருவாக்கப்பட்டதான் சிவா அண்ட் சக்தி ஸ்ட்ரீம். பிக் பேங் நடந்தே 1450 கோடி வருஷங்கள் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பிக் பேங் நடந்து ஒரு 1-2 பில்லியன் இயர்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் உருவாகி அந்த நட்சத்திரம் இந்த மில்கி வே கேலக்சியோட முன்னோடி அமைஞ்சிருக்கு. அதனால தான் இதை புரோட்டோ கேலக்டிக் ஸ்ட்ரீம்ங்கிற மாதிரி அந்த டைட்டிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மில்கி வே பால்வழி பேரடை உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த சிவான் சக்தி குழுமம்ங்கிறது அந்த நட்சத்திர கூட்டம்ங்கிறது ஒன்றா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸ் அண்ட் நட்சத்திரங்களை இந்த பக்கம் பால்வெளிக்கு சப்ளை பண்ணி இப்போ இருக்க அந்த ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பால்வழி பேரடையை காட்டிலும் பழமையான ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் தான் சிவான் சக்தி ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லப்படுது. எப்போ அதோடைய வயசை கண்டுபிடிச்சான்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்சத்திரங்கள் வந்து லோ மெட்டாலிசிட்டியில் இருக்கா, அதாவது ஹைட்ரஜன் ஹீலியம் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க மாதிரி சொல்லப்படுது. எந்த அளவுக்கு ஹை மெட்டாலிசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு நட்சத்திரம் லேட்டாக ஃபார்ம் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பிக் பேங் நடந்த உடனே இந்த பக்கம் நட்சத்திரங்கள் வெடிச்சு செதறி இருக்காதுல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ரொம்பவே பழமை வாய்ந்ததாக அமைஞ்சிருக்கு.
ஆயா இந்த சிவான் சக்தி மட்டும் கண்டுபிடிக்கல, இது கூடவே சேர்ந்து நிறைய வித்தியாசமான ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்டார்ஸுமே கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது ஒரு நேர்கோட்டில் நட்சத்திரங்கள் பிரிப்பட்டு இருக்கிறத இந்த காயா தெளிவாக நோட் பண்ணியிருக்கேன். அந்த நட்சத்திரங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேம் ஸ்ட்ரக்சர் அண்ட் சேம் ஸ்டைல் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கிற அந்த காரணத்தினால இந்த ஸ்ட்ரீம்ஸுக்கு காரணம் நம்ம பால்வழி பேரடை சும்மா இல்லாமல் போகிற வர நிறைய குட்டி குட்டி கேலக்ஸிஸை தப்பக்கம் இழுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை கம்ப்ளீட்டாக உரிச்சி எடுத்தது தான். இதனால் அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே ஒரே நேர் பாதையில் கிட்டத்தட்ட நம்ம மில்கிவேக்குள்ளே விழுற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்டார்ஸ் ஒன்லி நம்ம மில்கிவேக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. இதே மாதிரி பல நட்சத்திர கேலக்சிஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய குட்டி குட்டி கேலக்சிஸையோ இல்லை ஸ்டார் கிளஸ்டரையோ தான் கூட ஒன்றா சேர்த்துக்க ட்ரை பண்ணும். இதனால் அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்டார்ஸுங்கிறது உருவாகும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்டார்ஸாக தான் இந்த சிவான் சக்தி இருக்கணுங்கிற மாதிரி எண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேலக்ஸி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளெயினாக தட்டவடை போலலாம் இருக்காதுங்க. கேலக்ஸியோட சென்டர் பாயிண்ட் ஆர் மோர் லைக்லி அந்த அதிக நட்சத்திரமும் அந்த கேஸ் டஸ்ட் பார்ட்டிகள் எல்லாமே ஒன்றா இருக்கக்கூடியதை மட்டும் தான் நம்ம பார்த்துருப்போம். இதுதான் பால்வழி பேரடை இல்லைனா அந்த திக் டிஸ்க் ஆஃப் கேலக்சின்னு சொல்லுவாங்க. இதை சுற்றி ஒரு ஹேலோ இருக்கும். அதாவது எக்ஸ்ட்ரா நட்சத்திரங்கள் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன பந்து போன்ற உருவம் சொல்லலாம். அது இந்த திக் டிஸ்கை சுற்றி அமைஞ்சிருக்கும். இந்த ஹேலோவை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று அந்த திக் டிஸ்கை சுற்றி அமைஞ்சிருக்கக்கூடிய இன்னர் சர்க்கிள், இன்னொன்று அந்த இன்னர் சர்க்கிளை சுற்றி வெளிப்புறமாக அமைஞ்சிருக்கக்கூடிய அவுட்டர் சர்க்கிள். இன்னர் ஹேலோ இல்லைனா அவுட்டர் ஹேலோங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னர் ஹேலோங்கிறது அதிகமான நட்சத்திரங்களையும் அதிகமான டஸ்ட் பார்ட்டிகல்ஸையும் கொண்டு இருக்கும். அவுட்டர் ஹேலோவில் அதோடைய எண்ணிக்கைங்கிறது குறைவாக இருக்கும். இது ரெண்டுத்திலுமே நட்சத்திரங்கள் தான் இருக்கும் அண்ட் நட்சத்திரங்கள் உருவாக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அமைஞ்சிருக்கும். அதனாலே இதை ஸ்டெல்லார் ஹேலோ அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஸ்டெல்லார் ஹேலோவுக்கு வெளியில் இது எல்லாத்தையுமே கவர் பண்ண மாதிரி மொத்தம் இந்த மில்கிவேயுமே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது டார்க் ஹேலோ இல்லைனா டார்க் மேட்டர் ஹேலோன்னு சொல்லுவாங்க. டார்க் மேட்டர் இருக்குங்கிறத மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இது வரைக்கும் அது என்ன மாதிரி இருக்கும், என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அதை வெளிப்படுத்துதுன்னு சொல்லி நம்மளால தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. பட் இந்த மொத்த கேலக்சியுமே ஒரு பந்து வடிவமாக டார்க் மேட்டர் ஹேலோங்கிறது கவர் பண்ணி அதுதான் இந்த ஸ்டெல்லார் ஹேலோ விரிவடைய விடாமல் இல்லைனா உடஞ்சி செதறாமல் இந்த டிஸ்க்குங்கிறது பிழைப்படாமல் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. சிம்பிளாக கேலக்சிக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கறது டார்க் மேட்டர் ஹேலோ தான் சொல்லி எண்ணப்படுது. ஆனால் இது வரைக்கும் அந்த டார்க் மேட்டர் ஹேலோ என்ன மாதிரி இருக்குங்கிறத யாருமே பார்த்ததும் கிடையாது, யாராலுமே அது விவரிக்கவும் முடியல. கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை தாண்டி ஸ்டெல்லார் ஹேலோ கிட்ட வரும்போது இங்கே தான் நட்சத்திரங்கள் பிழைப்பட்டு அதிகமான ஸ்ட்ரீம்ஸுங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். அதில் சிவா அண்ட் சக்தி இன்னர் சர்க்கிளுக்குள்ளே இருக்குது, இன்னர் ஹேலோக்குள்ளே இருக்குது. அதுலேயுமே சக்தி பால்வழி பேரடி அந்த மில்கிவேயோட சென்டர் பக்கத்தில் இருக்குது. அதை தாண்டி தான் சிவா அமைஞ்சிருக்கதா சொல்லப்படுது. இந்த சிவா அண்ட் சக்தியோட கண்டுபிடிப்பு ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகப்பெரிய கேள்வி தான் எழுப்பியிருக்கு. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் மில்கிவே வந்து இந்த ஒரு ஸ்ட்ரக்சரோட இருந்திருக்காது. தனித்தனி ஃபிலமெண்ட்ஸ் ஆஃப் நட்சத்திர கூட்டமாக தான் அமைஞ்சிருக்கணும். அதில் பழங்காலத்து அதிகமான நட்சத்திரங்களை சப்ளை பண்ணது சிவா அண்ட் சக்தியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மில்கிவேக்கு அப்பாற்பட்டு தான் இந்த நட்சத்திரங்கள் உருவாகி இருக்கணும். அதனால் லாஜிக்காக ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் சில நட்சத்திரங்கள் இந்த சிவான் சக்திக்குள்ளேயே இந்த மில்கிவேக்குள்ளே உருவான நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தக்கூடிய இந்த கெமிக்கல் காம்போசிஷனை வெளிப்படுத்துதான். லைக் மெக்னீசியம், அலுமினியம், அயனோட கண்டென்ட் கொஞ்சம் அந்த நட்சத்திரங்களுக்குள்ள அதிகமாக இருக்க அந்த காரணத்தினால உள்ளேயே அதாவது மில்கிவேக்குள்ளேயே இந்த நட்சத்திரங்களும் உருவாக்கப்பட்டிருக்கலாங்கிற மாதிரியும் பேசப்படுது. ஸோ இதனால் ஒரு கன்ஃபியூஷன் சிவான் சக்தி மேலே ஏற்பட செஞ்சிருக்கு. இந்த பேப்பரை ரைட் பண்ணி ரிலீஸ் பண்ண மார்கன் அண்ட் ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 காரணங்கள் இருக்கலாங்கிற மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று, மில்கிவேயோட அந்த திக் டிஸ்கில் இல்லாமல் அவுட்டர் ஹேலோவில் பாசிபிளி இந்த நட்சத்திரங்கள் உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் மில்கிவேக்கு க்ளோஸராக இழுக்கப்பட்டிருக்கலாம். அதனால தான் மில்கிவே கேலக்சியில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களோட மூவ்மெண்ட்டுங்கிறது கம்ப்ளீட்டாக அதுக்கு ஆப்போசிட்டாகவும் வித்தியாசமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி ஜென்யூனாகவே இந்த பக்கம் சிவான் சக்தி ஒரு புரோட்டோ கேலக்டிக் ஃப்ராக்வன்ஸாக இருந்திருக்கக்கூடும். மில்கிவேக்கு முன்னாடியே தனிமையில் இந்த பக்கம் அந்த நட்சத்திரங்கள் உருவாகி அதுக்கப்புறம் தான் அந்த மில்கிவே கேலக்சிக்கு அந்த நட்சத்திரங்களை சப்ளை பண்ணியிருக்கணும். இது ரெண்டுத்துக்கான வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யுது. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பால்வழி பேரடியை காட்டிலும் பழமை வாய்ந்ததாக அமைஞ்சிருக்காங்க. 1400 கோடி வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு பிக் பேங் நடந்து அதில் ஒரு 2 பில்லியன் வருஷங்களுக்குள்ளேயே இந்த நட்சத்திரங்கள் உருவாக்கி அது நம்ம மில்கிவேயோட ஒரு அங்கமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போதே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குண்ணே. அந்த சமயத்தில் மில்கிவே அதோடைய தட்டு வடிவத்தையே எடுத்திருக்காதுங்க. கம்ப்ளீட் ஒரு க்ளவுட் போல தான் இருந்திருக்கும். அதுக்குள்ளே இந்த சிவான் சக்தி அந்த மில்கிவே உருவாக்குறதுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. இதோட நிற்கலங்க, இந்த மாதிரி பல வித்தியாசமான நட்சத்திர குழுமங்களை நம்ம மில்கிவே கேலக்சி வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தனக்குள்ளே வாரி போட்டு தான் இருந்திருக்கேன். அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம்ங்கிறது 800 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கான். இந்த சமயத்தில் நம்ம மில்கிவே கேலக்சி கூட இன்னொரு ஸ்டார் கிளஸ்டர் இல்லைன்னா நட்சத்திர குழுமம் வந்து பார்த்தீங்கன்னா மோதி நம்ம மொத்த மில்கிவேயோட ஸ்ட்ரக்சரே மாற்றி விட்ருக்கான். அண்ட் இந்த மோதல்லேருந்து தான் சூரியனே பிறந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சூரியன்லேருந்து தான் நாம் பிறந்தோம். ஸோ விச் மீன்ஸ் இந்த மோதல் நம்ம பிறக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணியாக அமைஞ்சிருக்கு. காயா தான் இதையுமே கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த காயா என்செலடஸ்ன்னு சொல்கிறாங்க. 2018 வருஷம் அமினா ஹெல்மி காயா என்செலடஸ்ன்னு சொல்லி டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் இதை காயா சாசேஜுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு புரியும்.
நம்ம மில்கி வே கேலக்ஸியோட இன்னர் ஹேலோ, அந்த ஸ்டெல்லார் ஹேலோவோட ரொம்பவே டாமினண்ட்டான ஒரு ஃபீச்சர் இதுதான். ஸோ இதை யாராலுமே மிஸ் பண்ணாமல் போகவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதிகமான நட்சத்திரம் நம்ம மொத்த கேலக்ஸியை சுற்றி ஒரு ஹேலோவாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணியாக இந்த காயா என்செலடஸ் அந்த மோதல் தான் அமைஞ்சிருக்கான். நம்ம மில்கி வே கேலக்ஸியை சுற்றி இந்த நிறைய குட்டி குட்டி கேலக்ஸி இருக்குது. அதில் ஸ்மால் மெஜலானிக் க்ளவுடுன்னு சொல்லப்படுற ஒரு கேலக்ஸி இருக்குல்ல, அந்த சைஸ் ஆல்மோஸ்ட் லைக் அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஈக்குவலான ஒரு குட்டி கேலக்ஸி இல்லைனா குட்டி ஸ்டார் கிளஸ்டருங்கிறது 800 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம மில்கி வே கேலக்ஸி கூட மோத வந்திருக்கு. அந்த சமயத்தில் மில்கி வே அகைன் அந்த திக் டிஸ்கை எடுத்திருக்காது, கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகியிருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறிட்டு இருக்க இந்த சமயத்தில் தான் இந்த மோதலுங்கிறது நடந்திருக்கதா சொல்லப்படுது. இப்போதைக்கு ஸ்மால் மெஜலானிக் க்ளவுடை நீங்கள் மில்கி வே கேலக்ஸியோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 1:15 ஆர் 1:20 அந்த ஸ்ட்ரக்சரில் தான் அமைஞ்சிருக்கும். ஆனால் காயா என்செலடஸ் நம்ம மில்கியோட மோதும் போது அப்போதைக்கு மில்கியோட ஸ்ட்ரக்சர் குட்டிங்க. அதனால் இந்த மோதலை 4:1 மோதல் அப்படிங்கிற பற்றி சொல்கிறாங்க. சிம்பிளி நம்ம மில்கி வேவை கம்ப்ளீட்டாக மாற்றின ஒரு மோதலாக இது அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. இந்த மோதல் அப்போ காயா சும்மா நம்ம மில்கி வே கூட அப்படியே காமாக அமைதியாக பாஸ் ஆகலையாங்க, மொத்தமாகவே அந்த மில்கி வேவை மாற்றிருக்கு. ஒரு சூறாவளி காற்று அந்த மணலை போட்டு சுழட்டி எடுக்கிற மாதிரி இந்த காயாவோட மோதல் மில்கி வேயோட ஸ்ட்ரக்சரே மாற்றி அமைச்சிருக்கு. அதை சிமுலேட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் நடந்திருக்குங்கிறது புரியும். நம்புறேன் காயாவோட அந்த நட்சத்திரங்கள் இழுக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டிருக்கு. சில நட்சத்திரங்கள் மில்கி வேவோட அவுட்டர் ஹேலோக்கே போயிருக்குன்னா இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸுங்கிறத இந்த மில்கி வே வெளிப்படுத்திருக்கு. இந்த மோதலேருந்து கிடைக்கப்பட்ட அந்த நட்சத்திரங்கள் தான் இப்போதைக்கு நம்ம மில்கியோட சென்டர் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார் ஷேப் ஆஃப் நட்சத்திர குழுமத்தை உருவாக்கியிருக்கேன். இதை பார்க்கறதுக்கு சாசேஜ் மாதிரி இருக்க அந்த காரணத்தினால காயா சாசேஜ் ஸ்டார்ஸுங்கிற மாதிரி இதுக்கு இன்னொரு பேருமே கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்ந்து இந்த மோதலேருந்து உருவாக்கப்பட்ட அந்த கைனெட்டிக் எனர்ஜியை மில்கி வே கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணி அதோடைய உருவத்தை பெருசாக்கியிருக்கு. அதாவது திக்கான ஒரு டிஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருக்கு. மில்கி வேவோட இந்த திக் டிஸ்க் உருவானதுக்கு காரணம் காயா என்செலடஸ் தானா. மாற்றத்தை நம்ம கேலக்சியில் உருவான நட்சத்திரங்களை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த சேஞ்சஸ் அன்மிஸ்டேக்கபிளி டிஃப்ரெண்ட்டாக தான் அமைஞ்சிருக்கு. இதோட நிற்கலைங்க, 20-30க்கும் அதிகமான ரிவர்ஸ் ஆஃப் இல்லைனா லைன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நட்சத்திரம் 6 மாதிரி ஓடிட்டுருக்கான் அந்த ஒரு நீல் பாதையில். இதுக்கான காரணம் மில்கி வே சும்மா இல்லாமல் நிறைய குட்டி குட்டி அந்த ஸ்டார் கிளஸ்டர்ஸையும் குட்டி குட்டி கேலக்சிஸையுமே தனக்குள்ளே வாரி போட்டுக்கிட்டு தான் போயிட்டு இருந்திருக்கேன். ஆரம்ப காலகட்டத்தில் குட்டிய அந்த மில்கி வே கேலக்ஸி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவான் சக்தியிலேருந்து நட்சத்திரங்களை வாங்கி இந்த காயாவோட அந்த நட்சத்திரங்களை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற சில கேலக்ஸி கிட்ட இருந்து நட்சத்திரங்களை உருவி தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேன். ஸோ சும்மா ஒரு கேலக்ஸி ஒன்றும் இவ்வளோ பெருசாக உருவாகிடாது. மில்கி வே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி கேலக்சிஸ் அண்ட் நட்சத்திர கூட்டத்தை விழுங்கி தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் சொந்தமாக்கக்கூடிய சென்னை போல் மில்கி வே கேலக்ஸி எந்த நட்சத்திர கூட்டமாக இருந்தாலும் தனக்குள்ளே அதை இழுத்து போட்டுக்கிட்டு தன்னுடைய நட்சத்திர கூட்டமாக அதை மாற்றி விட்டுது. இதனாலேயே சில சேஞ்சஸ்ங்கிறத அந்த நட்சத்திரத்தில் தெளிவாக உணரவும் முடியுது. அந்த மாற்றங்களை வச்சு இந்த மில்கி வே கேலக்ஸி எப்படி உருவாகிச்சுங்கிற ஒரு சின்ன மேப்பையே இப்போதைக்கு ஆஸ்ட்ரோனமர்ஸ் வரைய ஆரம்பிச்சிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்போவும் மில்கி வே கேலக்ஸி இதே வரையை தாங்க சுற்றிட்டு இருக்கு. தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லார்ஜ் மெஜலானிக் அண்ட் ஸ்மால் மெஜலானிக் க்ளவுட்ஸை தனக்குள்ள வாரி போட்டுக்குது. தொடர்ந்து நட்சத்திர கூட்டம்ங்கிறது அதிகமாகிட்டே போகுது. இதை தாண்டி அடுத்த ஒரு 2 பில்லியன் வருஷங்களில் இன்னொரு மிகப்பெரிய கேலக்சியோட ஒரு பெரிய மோதலுங்கிறதை பற்றினா நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது மில்கி வே நம்ம லோக்கல் குரூப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய கை ஆண்ட்ரோமேடா கூட போய் மோத போதுங்க. இந்த 2 கேலக்சியும் பேரடைகளும் ஒன்றா மோதி ஒரு பெரும் கேலக்சியை உருவாக்கும். புது நட்சத்திரங்களும் புது உயிர்களுமே அதுக்குள்ள உருவாக்கப்படலாம் சொல்லி என்னப்படுது. அதில் நம்ம சோலார் சிஸ்டம்க்கு ஏதாவது ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கம்மி. உண்மையிலே சொல்ல போனோம்னா இந்த காயா நம்ம மில்கி வே கூட மோதிச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் மில்கி வேயோட அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த காயாலேருந்து வெளிப்பட்ட அந்த க்ளவுட்ஸில் இருந்து தான் நம்ம நட்சத்திரம் சூரியனே பிறந்துச்சுன்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. இது ஹைப்போதீசிஸாக தான் முன்னிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, நாட் ஈவன் அ தியரி. ஸோ இந்த சமயத்தில் காயாவோட அந்த மோதல் வெளிப்படுத்தின அதிகமான டஸ்ட் பார்ட்டிகல்ஸில் இருந்து தான் நம்ம சூரியனை உருவாக்கியிருக்காங்க. நம்ம சூரியன் உருவாகியிருக்க அந்த காந்தனால தான் பூமி உருவாகியிருக்கு. பூமி உருவாகியிருக்க அந்த சமயத்தில் தான் நான் உங்கள் கூட இப்படி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் உயிர்களையே காயா தான் உருவாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இரவு வானத்தில் நீங்கள் நிமிர்ந்து பார்க்கும்போது தெரியக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே மில்கி வே கேலக்ஸி ஒரே கேலக்சியில் பிறந்த நட்சத்திரங்கள் கிடையாது. ஒவ்வொன்றும் தனித்தனி இடங்களில் பிறந்து நம்ம கேலக்சிக்கெலாம் ஒன்றா வாழ்ந்துட்டுருக்கு. இவ்வளோ பிரம்மாண்டமான நட்சத்திரங்களே ஒன்றா பல்வேறு இடங்களது ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த நட்சத்திரங்களுக்கு பக்கத்தில் எறும்பளவு கூட நிற்காத நாம ஏன் பிரிவினைங்கிற பேரில் சண்டை போட்டுட்ருக்கோம்? திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.